அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றியாளகத்தினுடைய அரசு சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். சிங்கப்பெண் படைன்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினார். அந்த திட்டம் வந்த அடுத்த நாளே காவல்துறை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு 3 பேர் கொடுத்திருக்கிறாங்க. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்கள்ல மட்டும் கடந்த ஜூன் 12ஆம் தேதி 24 மணி நேரத்துல 12 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சிங்கப்பெண் படை குற்றவாளிகளை சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கூட ரீல்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அதை சிங்கப்பெண் படை ஃபாலோ பண்ணதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சிங்கப்பெண்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய பொக்கிஷம். அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதை கண்டிக்க வேண்டும். சிங்கப்பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி தவறாக பேசியதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதியா போய் தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் மேல ஈடுபட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி தயவுசெய்து பொதுவா நீங்க பேசுவது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல ஆதார் உட்காருங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நிகழ்வுகள் நடந்திருந்து அதில் ஆளுங்கட்சி இருந்திருந்தால் கூட மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டு செய்தியில் வந்து கொண்டுதான் இருக்கு. நான் பத்திரிகைகளை பார்க்கிறேன். ஆனால் குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதை எனக்கு ஆட்சேபனை இல்லை. பொதுவாக பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன்.